நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் சுமார் 2000 1500 ஆண்டுகளின் காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். மத்திய கிழக்கு அரேபியாவின் வடமேற்கு பகுதியில் ஊத்ஸ் என்னும் ஒரு தேசம் இருந்தது. அது மிகவும் செழிப்பான அழகான தேசமாக இருந்தது. பசுமை நிறைந்த மலைகள், அற்புதமான நீர்வீழ்ச்சி, சூரியனின் ஒளி அருவியின் மேல் பட மின்மினுக்கும் நீரின் அழகு, பனிசாரலின் தூறல், அங்கே பூத்திருக்கும் பூக்களின் அழகு, பறவைகளின் இனிமையான குரல்கள் மற்றும் காற்றில் மிதந்து வரும் மெல்லிய ஓசை. இப்படிப்பட்ட சூழல் கொண்ட ஊத்ஸ் என்ற தேசத்திலே யோபு என்னும் தேவ மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாயிருந்தார். அவருக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அங்கிருந்த எல்லா ஜனங்களை பார்க்கிலும் யோபு செல்வந்தனாயிருந்தார். அவருடைய 7 குமாரர்களும் தன் பிறந்த நாளில் விருந்து செய்யும் பொழுது 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து முடிகிற போது யோபு தன் பிள்ளைகளை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய கணக்கின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இவ்விதமாய் யோபு தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தார். ஒரு குடும்பம் சந்தோஷமாய் இருக்கிறதை பார்க்கும்போது தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் அந்த குடும்பத்தை கெடுக்க நினைப்பது போல சாத்தான் இவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க நினைத்தான். ஒரு நாள் தேவபுத்திரர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்களின் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? பூமி எங்கும் சுற்றித் திரிந்து வருகிறேன். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. யோபு வீணாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறார்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ? பாரும், இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அது போதும், அது போதும், அது போதும். யோபு எனக்குத்தான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஒரு நாள் ஒரு மனிதன் யோபுவினிடத்தில் ஓடி வந்து, எஜமானே எஜமானே எஜமானே, எருதுகள் உழுகிற போது கழுதைகள்
அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். வேலைக்காரரையும் பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்கும்படி ஓடி வந்தேன். இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் ஓடி வந்து, ஐயோ ஐயோ ஐயோ, எஜமானே எஜமானே, வானத்தில் இருந்த அக்கினி ஆடுகளையும் வேலைக்காரரையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி ஓடி வந்தேன். வந்து வேலைக்காரரை வெட்டி போட்டு ஒட்டகங்களை ஓட்டிட்டு போயிட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன். எஜமானரே எஜமானரே, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது பெரும் காற்று வந்து வீட்டின் 4 மூலையும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்து அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி ஓடி வந்தேன். அப்பொழுது யோபு எழுந்து சால்வையை கிழித்து தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்பவே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. மற்றொரு நாள் தேவபுத்திரர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்களின் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? பூமி எங்கும் சுற்றித் திரிந்து வருகிறேன். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. நீ என்னை அவன் மேல் ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறான். தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுதே அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். ஆகட்டும், ஆனால் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. போதும் போதும், அது போதும், அது போதும். இனி யோபு எனக்கு மட்டும்தான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். பருக்களின் வேதனையால் யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஏய், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? யோபுவின் நண்பர்களான எலிபாசும் பில்தாதும் ஜோஃபாரும் அவனுக்கு நடந்த தீமைகள் யாவையும் அறிந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு யோபுவின் இடத்தில் வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் இருந்து யோபுவை பார்த்தபோது சத்தமிட்டு அழுது தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து
தங்கள் தலைமேல் புழுதியை தூற்றிக்கொண்டு இரவும் பகலும் 7 நாட்கள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். 7 நாட்கள் ஆன பின்பு யோபு பேசத் தொடங்கினான். நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அதற்கு யோபுவின் நண்பர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் கையில் அக்கிரமும் அநியாயமும் இருந்தால் அகற்றிவிடும். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பாயாக. உன் பாவத்தினால் உனக்கு இந்த தண்டனை கிடைத்தது. உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நான் தேவனிடத்தில் உண்மையுள்ளவனாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி புலம்ப ஆரம்பித்தான். சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்காதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் முகத்தை பாராமல் இருக்கிறீர். என் மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர், என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். யோபுவின் புலம்பலை கேட்ட கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து பேசுகிறார். அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுது புருஷனை போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறபோது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை சொல். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை அறிந்திருந்தால் எனக்கு சொல். சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு கதவுகளை போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? வரையாடுகள் இன்னும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? அவைகள் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமல் போய்விடும். இப்போதும் மிகமுறை நீ கவனித்திருப்பார். உன்னை உண்டாக்கினது போல் அதையும் உண்டாக்குமே. அது மாடை போல் புல்லை தின்னும். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்துக் கொள்ளும். அதன் கண்கள் பார்த்திருக்கை அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கனான் கயிறு போட அதன் மூக்கை யார் கத்தக்கூடும்? தேவியாதான தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் நாட்டை விடுகிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? புரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல் நீ அதனோடு விளையாடுவாயோ? அதன் வாயிலிருந்து அக்னி பொறிகள் பறக்கும். அதன் நாசியிலிருந்து புகை புறப்படும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். இவைகளை நீ அறிந்தால் எனக்கு சொல். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை என்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீடுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? இவைகளை நீ அறிந்தால் எனக்கு சொல். ராசிகளை அதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? நீ மின்னல்களை அழைத்து நிறுத்தி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்?
உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தவப்படுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் அவனுடைய நண்பர்களை பார்த்து, உங்கள் மீது எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அவர்கள் கர்த்தர் சொன்னது போல் செய்தார்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டான. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இப்படி யோபு தான் வாழ்ந்த நாட்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருந்து 140 வருஷம் உயிரோடு இருந்து மரித்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்கு ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ராஜா, இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக சகல காரியத்திலும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலையிலே கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த எல்லா கட்டுகளெல்லாம் இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா தடைகளும் விலகி போட்டு ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள் ராஜா. எந்த குடும்பத்தை பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா பலவீனமும் எல்லாம் இப்பொழுதே இயேசு நாமத்தினாலே எல்லா பலவீனமும் நீங்கி போட்டும். உங்க நாம மாத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே.